நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் நினைப்பாராம். நினைச்சு உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. இவர் தன்னால் இயன்றதை செய்தால் 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பாருங்க, நலத தைலத்தை, வெள்ளைக்கல் பரணி என்கிற அந்த உத்தம தைலத்தை கொண்டு வந்து அந்த மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துல அவர் தலையிலே ஊற்றுகிறார். அங்க ஒருத்தன் சொல்றான், யூதாஸ், இத 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அவனுக்கு தரித்திரர் மேலெல்லாம் ஆசை கிடையாது. அதை கொண்டு கஜானாவில போய், ஏன்னா அவர் தான் என்ன காசு பையை சுமந்துகிட்டே இருந்தாரு, பைனான்ஸ்ல அவர் தான் பொறுப்பா இருந்தார் யூதாஸ். அதனால இந்த 300 பணத்தை வீணாக்கிட்டானே. அவன் மைண்ட் ஃபுல்லா பணத்திலேயே தான் இருந்திருக்கு. ஆனா அது என்ன தெரியுமா, ஒரு நாள் ஒரு வருடத்தினுடைய சம்பாத்தியம், ஒரு வருடத்தினுடைய சம்பாத்தியத்தை அவள் மொத்தமாக, அப்ப அவ வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கென்றே வைத்திருந்தா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இவ்வளவு தியாகமாய் தனக்கென்று இப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட தைலத்தை, ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தலையில ஊத்தினாலும் சரி, பாதத்துல ஊத்தினாலும் சரி, அவர் மேல அது கொட்டப்பட்டாச்சுன்னா அது விலையேறப்பட்டதுதான். அப்ப இவ அதையெல்லாம் பார்க்காம என் மேல ஊற்றினாலே, அதனால் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவளை பற்றி சொல்லப்படும் சொல்லி ஆண்டவர் அவளை முதன்மைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார், பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு நீங்க கர்த்தருக்காக எதையெல்லாம் தியாகமாய் அவருடைய ஊழியத்திலே நீங்கள் விதைக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் நினைப்பார். கண்டிப்பா நினைச்சு அதை பிரியமா என்ன செய்வாரா, ஏற்றுக்கொள்வார், அங்கீகரிப்பார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் 7 விதவை ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை நிறைய கொண்டு வந்து போட்டாங்க. ஆனா அந்த 7 விதவை கடைசியா வந்தாலாம். சில வேளைகள்ல கொஞ்சமா காசு வச்சிருந்தா அவங்களுக்கு வெக்கம் இருக்கும், ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்கும். எப்படி தெரியுமா, நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களோ. ஆனா ஐஸ்வர்யவான்கள் நிறைய பணம் வச்சிருந்ததுனால மிடுக்கா போய் என்ன பண்ணாங்க, ஆமா, ஆண்டவரும் அங்கதான் உட்கார்ந்து காணிக்கப்பட்டியை கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. நினைப்பார் சொல்லி இருக்குல்ல அந்த வார்த்தை. அப்ப அவங்க எல்லாம் போட்டதெல்லாம் அவர் கவுண்டிங் பண்ணிட்டாரு, எவ்வளவு போட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி ஆண்டவருக்கு சகலமே தெரியும். ஆனா அவளோ ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டான்னு சொல்லி கவுண்டிங் பண்ணி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு. நீ எவ்வளவு போட்டாலும் கர்த்தர் அதை நினைக்கிறார்.